வணக்கம். அந்த ஒரு இனப்பறைகள் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, கார் எல்லாரும் வந்துருக்கீங்க. கார் எல்லாரும் எவ்வளோ சைஸ் வந்துருக்கு, எவ்வளோ சைஸ் நான்லாம் ஆவேசத்தில் இருக்கும்போதுலாம் உண்மையே காரானவே கை சைஸ் தான் பார்த்துருக்கு. தொண்டையை கையை வச்சே பிச்சு போட்டு தான் சமைப்பாங்க, அந்த அளவுக்கு தான் வரும். ஆனால் பார்த்திங்கன்னா எவ்வளோ பெரிய காரம் யூடியூப் வந்து தான் இவ்வளோ பெரிய காரெல்லாம் என்னால் பார்த்துக்கணும். ஒரு காரா சைஸை பாருங்க, இது இவ்வளோ பெருசாக இருக்குது. இந்த காரா பேர் பார்த்தீங்கன்னா இதான் அது மண்டக்காரா. இந்த காரா மீன் பார்த்தீங்கன்னா குழந்தை பெற்றவங்கலாம் புளியா தண்ணி வச்சு சாப்பிட்டாங்கன்னா நல்லா பாலும். காரா மீன் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லது உடம்புக்கு. இந்த காரா மீன் நம்ம என்ன பண்ணோம்னா சேம் அதே புளியா தண்ணி தான். ஆமாம், ஏன்னா புள்ள பெற்ற தாய்மார்கள் சாப்பிட போகிறோம். ஏன்னா நாங்கள் எங்கள் பிள்ளையெல்லாம் ஸ்கூலுக்கு போயிட்டு அதனால காரானாவே நம்மளுக்கு என்ன ஞாபகம் வரும்னா வெள்ளைப்பூடு தண்ணி தான் ஞாபகம் வரும். ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். இந்த உடம்பு எப்படியோ ஒரு தூக்கச்சலில் ஊற்றி வச்சிரு, ஒருத்திக்கு பிடிக்கும். சியான்சிக்கு பார்த்தீங்கன்னா புளியா தண்ணி ரொம்ப பிடிக்கும். இந்த காய்ச்சல் வந்த உடனே ஏதாவது வாய்க்கு வழங்குற மாதிரி சாப்பிடணும் அப்படின்னா இந்த மாதிரி புளியா தண்ணி வச்சுக்கிங்க, நல்லா சூப்பராக இருக்கும். காரா சைஸ் பற்றியில் எப்படி இருக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா ஆய போகிறோம். நம்ம வெப்பன்ஸை கையில் எடுத்துக்கணும். எப்பயுமே மண் தான் நம்ம வெப்பன்ஸ் எடுத்துட்டு எடுத்தா போதும். காரால இந்த காரால பார்த்தீங்கன்னா அதிகமாக முள் இருக்காது, சென்ட்ரு முள் மட்டும் தான் இருக்கும், மீன் மாதிரியா. இவனை பொரிக்கவும் செய்யலாம், குழம்புக்குமே சூப்பராக இருக்கும். இந்த மண்டைக்காரா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சரி, இதெல்லாம் கிடையாது. ஆனால் எப்பயும் இது ஒரு தடவை இது தங்கச்சி படத்துக்கு மச்சான் கொண்டு வந்துருக்காரு. சியான்சி ரெண்டு போட்டு கொண்டு வந்தார் எனக்காண்டி, எனக்கு மட்டுமே. அதையும் ஒழுங்க தினமும் நான் ஃபஸ்ட் வீடியோவில் இந்த மாதிரி தான் காமிச்சேன். நல்லா பெருசாக இதெல்லாம் பெரிய காரம் எனக்கே தெரியல. தண்ணிக்குள்ளே இவ்வளோ பெருசு கிடந்துருக்கு. இங்கே வருங்க தண்டி ஒன்றே அரை கிலோவா 1 கிலோவா 1 கிலோ இருக்கும். நல்ல வீட்டு இதே மாதிரி காரம் யாராட்டும் ஆர்டர் கேட்கணுமா? என்ன நீர் உங்கள் கடையில் இருக்கு, வாங்கிக்கிறேன். நம்ம வந்து எல்லாமே கேட்டு வச்சிங்கன்னா கண்டிப்பாக பார்த்து ட்ரை பண்ணி. ஆமாம், இது வள்ளத்தில் கிடைக்கும் இந்த காரெல்லாம். ஹோட்டலில் நம்மளுக்கு குட்டி காரை தான் கிடைப்பான், நல்லா இருப்பான். இன்னைக்கு எங்கள் ஊரில் சோறு எடுக்கிற திருநா, சோறு எடுக்கிற திருவிழா. ஆனால் அந்த இன்ட்ரெஸ்டே இல்லாமல் இருக்குது சின்ன பிள்ளையில. எப்படா அந்த சோறு எடுக்கிறது அந்த விடு. அந்த டைமில் எக்ஸாம் வேற நடக்குமே. காலையில் எக்ஸாம் எழுதிட்டு படிக்கிற டைமு. அது வந்து கொஞ்சம் பெரிய விளையாட்டம். நான் சின்ன பிள்ளையில சொல்கிறேன், எப்படின்னா எப்படா சோறு எடுக்கிறதுல வரும். அப்போ தான் அந்த செருப்பு வாங்கி கொடுப்பாங்க, 20 ரூபா 30 ரூபா அந்த செருப்பு. அப்போ அந்த பேட்டா செருப்பு ஊதா கலருக்கு வார போட்ட வெள்ளை செருப்பு, அதுதான் நல்லா, அதுதான் விலை ஒன்று. அந்த செருப்பு போட்டால் பணக்கார ஊகம். அப்போ அந்த பஞ்சு செருப்பு 20 ரூபா 30 ரூபாய்க்கு எப்படா வாங்கி தருவாங்க, அந்த சோறு எடுக்கிறதுலாம் எப்படா வரும் அப்படின்னு உட்காந்துருப்பா. அப்போ தான் செருப்பு ஒரு கொட்டா உலகமே நம்ம கையில் கொட்டா ஒரு கிண்ணம் வந்து பொங்கச்சோருக்கு செம்மையாக இருக்கும் சார். திரும்பியே போக முடியாது. இன்னைக்கு எங்கள் வீட்டில் எதுவும் போடலை. நாளைக்கு ஸ்பெஷல் என்னது மோரா. யாரும் இல்லை, வேலையை எல்லாரும் வெளியே இருக்காங்களா. இன்னைக்கு பெரிய வேலை, அதனால சரி யாருமே வீட்டில் நாங்கள் மட்டும் தான் இருக்கோம். நாளைக்கு பெரிய வெள்ளி. நாளைக்கு நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா ஏதாவது பழச்சி சொல்ல போகிறோம். ஜூஸு ரஸ்னா நாங்களாம் சோறு எடுப்போம். நான் ஃபஸ்ட்டு எங்கே போகுதுமா, இங்கே ஜஸ்டின் வீட்டுக்கு தான் சோறு எடுக்க. நல்லா பெரிய வட்டா இந்த மாதிரி சட்டியில் நல்லா பெரிய சட்டி தண்டிக்க இருக்கும். ஆக்கி வச்சு செஸ்கீமில் எல்லாரும் கூப்பிட்டு கொடுப்பாங்க. வாங்க வாங்க ஓடிங்க ஓடிங்க ஓடிங்க. அது வாழைப்பிள்ளையாக இருக்கும்போது கொடுப்போம். கல்யாணம் ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் நான் இங்கே இருந்தேன். அப்போலாம் ஸ்பெஷல் கிளாஸ் வச்சுருவாளுங்க இல்லையா, 11th 12th படிக்கும் போதெல்லாம் இருக்க மாட்டோம்.
சரி. எங்கள் ஊரில் அந்த சோறு எடுக்க திருவிழாக்கெலாம் பிள்ளைங்க ஏஜ் அட்டன் பண்ணிட்டாங்கன்னா சோறு எடுக்கக்கூடாது, பெரிய பிள்ளை ஆகிட்டு எடுக்கக்கூடாது அப்படின்னு. ஆனால் நல்லா எடுத்தேன். எங்கள் அம்மா சொல்லிட்டாங்க நீ போய் எடுமா உனக்கு பிடிச்சிருச்சுனா அப்படின்னு. நாங்கள் என்ன சொன்னாங்கன்னா முன்ன மாதிரி தெருவே சுத்தாமல் இங்கே நான் பக்கத்துலேயே போய் எடுத்துகிட்டு வந்துடு அப்படின்னு. அதோட போய் எடுத்துகிட்டு வந்து அது சூப்பராக இருக்கும். நான் என்னைக்காவது ஒரு நேரம் அதை சோறு எடுக்கிறத விட அந்த சோறு எடுக்கிறப்ப இல்லையா ஜூஸு இது வந்து சின்ன ஊரா, அதனால கொஞ்சம் கம்மியான பேர் தான் இருப்பாங்க. ஆனால் அங்கே தங்கச்சம்பரத்தில் நிறைய பேரா, பெரிய ஊரா. அது பெரிய ஊர், அது வந்து இது அது என்னது தீவு பெரிய ரொம்ப போலே எடுக்கும் சோறு, நல்லா பயங்கரமாக இருக்கும். முடிஞ்சிச்சுன்னா அந்த வீடியோ வந்து அங்கேருந்து வாங்கி போட்டு ஆஞ்சாச்சு. போட்டு வளர்ச்சி விட்டேன். கார் அங்கனே முடிஞ்சிருப்பாங்க, அதுக்காக தான். என்ன காரா? மண்டக்கார, மண்டல் காரம். அந்த அளவுக்கு எனக்கு ஸ்மெல்லாக இருக்கு. எப்படி மினுங்குறான் பல்ல 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 பல்ல. அந்த வால் பகுதி வெட்டுனி அதை காட்டு. அது அந்த அரை வால் பகுதி இதான் அங்கிட்டு இங்கிட்டு தான் கிடக்கும். அதான் அதான் எடு. இதில் காரா மாதிரியே பார்த்தா காரா மாதிரியே தெரியும். பாறை மீன் மாதிரியே இருக்கும். அப்போ எந்த பாறை மீன் மாதிரியே இருக்கு. எப்படி இருக்கு? பாருங்க, இந்த புளிலா தண்ணி மருந்து குழம்புக்கு தேவையான அளவுக்கு பொருளெல்லாம் எடுத்துட்டு அது என்னென்னா தேங்காய், மஞ்சப்பொடி, மிளகு, சீரகம், வெள்ளைப்பூடு, அதுக்கப்புறம் நம்ம உரப்புக்கு தக்கன வத்தல். நான் நிறையா வைக்கிறதுனால இவ்வளோ வத்தல் எடுத்துக்கேன். இது எல்லாத்தையும் அம்மியில் வச்சு அரைச்சாலும் சரி, மிக்சியில் போட்டு அரைச்சாலும் அம்மி இருக்காது. அம்மி தான் அரைக்க மாட்டாங்களே. இந்த கை எப்படி நீங்கன்னு போயிடுவான். அதனால் நல்லா மிக்சியில் போட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி விட்ருவோம். நல்லா மசாலா மாதிரி சம்பவம் பண்ணிட்டேன். நேரத்துக்கு முன்னாடி நல்லா வேலைக்கு மசாலா ஊற்றல அப்படின்னா மண்டக்கார மீனை நல்லா சூப்பராக ஆஞ்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ வந்து தான் நம்ம குழம்பு கூட்ட போகிறோம். அதுக்கு வந்து தேங்காய் மசாலாலாம் தனித்தனியாக போடுவோம்ல, இது மொத்தமாகவே அரைச்சிட்டு வந்தாச்சு. இதுதான் அது அந்த தேங்காய், சீரகம், மிளகு, வெள்ளைப்பூடெலாம் வச்சு அரைச்ச அந்த மசாலா கலவை. இதுதான் இப்படி தான் குழம்பு கூட்டணும். அதுக்கு தான் ஒரு 3 தக்காளி, கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கிறீங்க. அதுக்கப்புறம் தண்ணி. இது பார்த்தீங்கன்னா இந்த நம்ம மீன் குழம்பு மாதிரி கட்டி ஆக்கக்கூடாது, நல்லா தண்ணியாக ஆக்கிடும். எப்படின்னா அந்த அது என்ன சிக்கன் குழம்புலையே சிக்கன் குழம்பு, அதுக்கப்புறம் சிக்கன் தண்ணி குழம்புன்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி இது மீன் தண்ணி குழம்பு. இது வந்து தண்ணியாக தான் வைக்கணும். பேர் என்னம்மா? மீன் சூப்பு. புளி இல்லாத தண்ணி இது பேர். நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா இது பேர் புளி இல்லாத தண்ணி. ஏன்னா இது புளி சேர்க்க மாட்டோம். புளி சேர்த்தீங்கன்னா மீன் விரைச்சி போயிடும். கண்டிப்பாக புளி சேர்த்துட்டு நல்லா இருக்காது. தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நல்லா கிண்டி விட்டு இப்படி கிண்டி விட்டுட்டிங்கன்னா இருந்துச்சு. தக்காளியை வந்து குழம்புக்கு பிசைகிற மாதிரியே பிணைஞ்சி விட்டாங்க. ஆனால் தக்காளி போடணும். நல்ல வெள்ளடா அந்த பக்கம் திரும்பி வீடியோ எடுக்க
என்னன்னு தெரியல, இப்போலாம் வீட்டுக்கு காக்கா வருதியா, இன்னொருகள் வராது, வருகிறார்களாம். என் வீட்டுக்குலாம் வந்திருக்குமா, என் ரூமுக்குலாம் 2 குருவி வந்துருக்கு. அவங்க ஜன்னல் அங்கிட்டு இருக்குல்ல ஜஸ்ட். உப்பு போட்ட போட்டேன். இந்த இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். எரிஞ்சிட்டாங்க, அவ்வளோதான். அது பற்ற வச்சாச்சு. தூக்கி அடுப்பில் வச்சிடும். ஒரு கொதி தான், குழம்பு ரெடி ஆகிடும். கொதிச்சோட தாளிச்சிடலாம். புளியா தண்ணி கொதிச்சுட்டு நல்லா கொதிச்சுட்டு இதுன்னு எரியுது அடுப்பு. அவ்வளோதான், புளியா தண்ணி இறக்கியாச்சு. தாளிக்க போகிறோம். எண்ணெய் தேவையான அளவுக்கு ஊற்றிக்கலாம். இதை நம்ம எண்ணெயே இல்லாமல் கூட அப்படியே இறக்கி கூட சாப்பிட்டுக்கலாம். இந்த இடத்துல இது நம்ம இப்படியாவும் சாப்பிடலாம். நீ சுமி என்ன நாள் சொல்லு. இன்னைக்கு என்ன நாள்? இது என்ன முக்கியமான நாள் சொல்லு. பெரிய அலன், பெரிய ஆளன், பெரிய வியாழன், பெரிய அலன் வீய விட்டுறணும். காலு இன்னைக்கு பெரிய வியாழன் கூட தெரியாம நான் கிறிஸ்டினா வாழ தகுதியே இல்லை. அதானே அப்படிலாம் சொல்லாசுமி. பாதம் கழுவுற பூசா வேணாம். பாதங்கள் சடங்கு, பாதங்கள் கழுவிய இன்னைக்கு இந்த பாட்டு நம்ம ஐயோ இன்னைக்கு நம்ம அந்த பாட்டு ஓடிடும் கோயில்ல. அது அப்படியே ஓடிச்சு 4 நேரம். ஸ்டேட்டஸே அதான். வச்சுட்டி எனக்கு அதான் எம்மா இந்த இடுக்குக்குள்ள கொண்டு வந்து வீடியோ எடுக்கணும். கொண்டு வந்து இதுல ஒரு ஆள் உட்காந்தாலே தேவை செய்யல. இந்த இடத்த க்ளீன் பண்ணி ஸ்கிரீனு கருவாடுபட்டறைக்கு சைடில் இருக்குல்ல, க்ளீன் பண்ணி நல்லா வெண்ணமண் எல்லாம் போட்டு ஒரு அடுப்படி மாதிரி இந்த இடம் அப்படியே மூடிடணும். அப்பதான் சொல்லுமா பாருங்க. இப்போதான் அங்கே இருக்குது, உங்களுக்கு சரியாகவே தெரிஞ்சுக்கலாம். பத்தியலா எவ்வளோ சூப்பராக இருக்குது. நல்லா நிறைய ஊற்றணும். இங்கிட்ட வரமா சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு. நல்லா கஞ்சி மாதிரி சாப்பிடுங்க, அப்போதான் டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா இருக்கா? சூப்பராக இருக்கா? அதனால நீங்கள் தோனி தான் முதல்ல சாப்பிட்றேன். டோலி இல்லை, எக்ஸ்பிரிமெண்ட் சக்ஸஸ். டோலி இல்லை, லப்பரு. ஆமாம் லப்பரியா, காதலி என்ன லப்பரு? என்னையே உன பொரிய சொல்லு. ஆமி லப்பர் தானியா? யார் எதுனாலும் பேசிக்கிறேன். டோலி டோலி தானே. செம்ம டேஸ்ட்டு. செம்மையாக இருக்கு. உண்மையாக வாங்க நாலேஜ் யார் காராக சொன்ன மாதிரியே இருக்கு. எடுத்து வச்சு வாய் பார்த்துட்டான். டேஸ்ட் சும்மா சும்மா
அல்லது அல்லது டேஸ்ட்டுமே ரொம்ப வேற லெவலாக இருக்கு. நான் எப்பயும் வைக்கிறத விட இன்னைக்கு வந்து ஒரு கொஞ்சம் தூக்கலாகவே இருக்கு. அவ்வளோ ருசியாக இருக்குது. இது காரணம் வந்து மசாலா கிடையாது, காரா நல்லா பெரிய காராவா, நல்லா டேஸ்ட் நல்லா அடிச்சு நோட்டம். ரொம்ப சூப்பராக இருக்கு. எங்கம்மா இருக்குதா பார்த்துக்கேன். இந்த பார்த்துக்க அப்படியே தரேன். இந்த பனை மரத்துக்குள்ளே இருந்து கத்துறான். அப்படியே அப்படியே தண்ணி சொல்லுறேன். அப்படியே நல்லா சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா குழம்பு எது எதில் வைக்கலாம்னா காரா, கிளைக்கான் கிளைக்கான், திருக்க அங்கே காரா கருவாடு அதனால வைக்கலாம். இதில் வைப்பாங்க கத்தால இந்த மாதிரி வைப்பாங்க. சூப்பராக இருக்குது. எல்லாத்துக்குமே ரொம்ப ருசியாக இருக்கும். கண்டிப்பாக மீன் வாங்குனீங்களா இந்த மாதிரி ஒரு டைம் வந்து வச்சு சாப்பிட்டு ட்ரை பண்ணுங்க, நல்லாயிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் அடுத்த சந்திப்போம். பாய்.